வணக்கம். உங்க பகுதியோட வளர்ச்சிக்கே அரசாங்கம் ஒதுக்குற ஒரு பெரிய நிதியில உங்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. நம்ம ஒவ்வொருத்தரோட சட்டமன்ற உறுப்பினர், அதாவது எம்எல்ஏ மூலமா ஒவ்வொரு வருஷமும் நம்ம தொகுதிக்கு வர்ற அந்த 3 கோடி ரூபாய் நிதியை பத்தி தான் நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். இந்த திட்டத்தோட அதிகாரப்பூர்வமான பேரு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம், அதாவது எம்எல்ஏ சிடிஎஸ். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம தெருவுக்கு ஒரு புது ரோடு போடுறது, பார்க்க சரி பண்றது, இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல புதுசா ஒரு கட்டிடம் கட்டுறதுன்னு பொதுமக்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறது தான் இதோட ஒரே நோக்கம். ஓகே, ஃபண்ட் இருக்கு. ஆனா ஒரு யோசனை எப்படி நிஜமான திட்டமா மாறுது? இதுல யாருக்கெல்லாம் பங்கு இருக்கு, என்னென்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும்னு இப்ப நாம பார்க்கலாம். இது பாருங்க, ரொம்ப சிம்பிள். முதல்ல நம்ம எம்எல்ஏ நம்ம தேவைகளை கேட்டு ஒரு ப்ராஜெக்ட பரிந்துரைக்கிறார். அடுத்து மாவட்ட ஆட்சியர், அதாவது கலெக்டர், அந்த ப்ராஜெக்ட் விதிமுறைப்படி இருக்கான்னு பார்த்து ஓகே சொல்றார். கடைசியா ஒரு அரசாங்க நிறுவனம் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க. அவ்வளவுதாங்க ப்ராசஸ். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் சமூக நீதி. இந்த 3 கோடியில குறைஞ்சது 22% பணத்தை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் வசிக்கிற பகுதிகளோட வளர்ச்சிக்காக கண்டிப்பா செலவு செஞ்சே ஆகணும். அப்போதான் வளர்ச்சி எல்லாருக்கும் சமமா போய் சேரும். எல்லாம் வேகமா நடக்கணும்னு இதுக்கு ஒரு காலக்கெடுவும் வச்சிருக்காங்க. எம்எல்ஏ 3 மாசத்துக்குள்ள ப்ராஜெக்ட் லிஸ்ட்டை கொடுக்கணும். கலெக்டர் 30 நாளுக்குள்ள அதுக்கு அனுமதி கொடுக்கணும். ஒருவேளை நிராகரிச்சா ஏன் நிராகரிச்சேன்னு 15 நாளுக்குள்ள காரணத்தையும் சொல்லி ஆகணும். இதனால வேலைகள் தேவையில்லாம தாமதமாகாது. இந்த விதிகளை எல்லாம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க நாம ஒரு டிராஃபிக் லைட் கான்செப்டை பயன்படுத்தலாம். முதல்ல பச்சை விளக்கு, அதாவது எந்தெந்த வேலைகளுக்கு தடை இல்லாம உடனே அனுமதி கிடைக்கும்னு பார்க்கலாமாங்க. இந்த பச்சை விளக்கு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நேரடியா மக்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு, ஆரம்ப பள்ளியில ஸ்மார்ட் கிளாஸ் கட்டுறது, அங்கன்வாடியில குழந்தைகளுக்கு நல்லா சமைக்க நவீன சமையலறை அமைக்கிறது, தகுதியான குடும்பங்களோட வீட்டை சரி பண்ணி தர்றது, இதுக்கெல்லாம் உடனடியா அனுமதி கிடைச்சிடும். குறிப்பா வீடு சரி பண்றதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஒரு வீட்டுக்கு அதிகபட்சமா 50,000 ரூபாய் தான் நிதி கிடைக்கும். ஒரு வருஷத்துல ஒரு தொகுதிக்கு மொத்தமா 30 லட்சம் ரூபாய் தான் இந்த வேலைக்கு செலவு பண்ண முடியும். ரொம்ப முக்கியமா இதுக்கு சம்பந்தப்பட்ட அரசாங்க அலுவலகத்துல முன்கூட்டியே அனுமதி வாங்கி ஆகணும். சரி, அடுத்து நாம பார்க்க போறது சிவப்பு விளக்கு. எந்தெந்த வேலைகளுக்கு இந்த நிதியை ஒரு பைசா கூட பயன்படுத்தவே கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். வாங்க அந்த லிஸ்ட்டை பார்க்கலாம். இந்த நிதி முழுக்க முழுக்க பொதுமக்களோட பயன்பாட்டுக்காக மட்டும்தான். அதனால ஷாப்பிங் மால் மாதிரி வணிக கட்டிடங்கள், பிரைவேட் ஸ்கூல், காலேஜ், எந்த மதத்தோட வழிபாட்டு தலமா இருந்தாலும் சரி, இல்ல கூட்டுறவு வங்கி அலுவலகம் கட்டுறது, இதுக்கெல்லாம் இந்த பணத்தை பயன்படுத்தவே முடியாது. இன்னும் சில வேலைகளுக்கும் ரொம்ப கண்டிப்பா நோ சொல்லிருக்காங்க. நம்மூர்ல ஏரி குளத்தை தூர்வாடுறது, தற்காலிகமா ஒரு மண் ரோடு போடுறது, பெரிய ஹைமாஸ் லைட் போடுறது, இதெல்லாம் தான் மக்கள் அடிக்கடி கேட்பாங்க. ஆனா இந்த விதிமுறைகளின்படி இதுக்கெல்லாம் இந்த நிதியை ஒதுக்க முடியாது. இந்த ரூல்ஸ்ல இருக்கிற சில சின்ன சின்ன வித்தியாசங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த அட்டவணையை பாருங்களேன். ஆரம்ப பள்ளியில ஸ்மார்ட் கிளாஸ் கட்டலாம், ஆனா மேல்நிலை பள்ளியில முடியாது. தார் ரோடு போடலாம், ஆனா வெறும் ஜல்லி ரோடு போட முடியாது. இந்த மாதிரி முக்கியமான வித்தியாசங்களை நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஆரஞ்சு விளக்கு, அதாவது சில ஸ்பெஷல் கேஸ். பொதுவா ஒரு விதி இருந்தாலும் பொதுமக்களோட நலனுக்காக சில விதிகளை கொஞ்சம் தளர்த்திக்கிற இடங்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். பொதுவா வணிக கட்டிடங்களுக்கு அனுமதி இல்ல, ஆனா மக்களுக்கு ரொம்ப அவசியமான சில இடங்களுக்கு விதிவிலக்கு இருக்கு. உதாரணமா, விவசாயிகள் நெல் விற்கிற நேரடி கொள்முதல் நிலையம், பாலுக்காக வைக்கிற குளிரூட்டும் மையம், பஸ் ஸ்டாப், ரேஷன் கடை, இதையெல்லாம் கட்டுறதுக்கு இந்த நிதியை பயன்படுத்தலாம். இன்னொரு முக்கியமான விதி, சேர், டேபிள் மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்த முடியற பொருட்களை இந்த நிதியில வாங்க முடியாது. ஆனா இதுலயும் சில விதிவிலக்குகள் இருக்கு. அரசு பள்ளிக்கு தேவையான பர்னிச்சர், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுற கருவிகள், அரசாங்க மருத்துவமனைக்கு தேவையான உயிர்காக்கும் மருந்துகள், இதையெல்லாம் வாங்கலாம். ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த முழு செயல்முறையும் ரொம்ப வெளிப்படையா நடக்கணும். தமிழ்நாடு டெண்டர் சட்டம் மாதிரி நிறைய சட்டங்கள் எந்த ஊழலும் நடக்காம எல்லாம் நேர்மையா நடக்குதான்னு கண்காணிக்க இருக்கு. உங்க ஏரியா ஸ்கூல்ல ஒரு புது கிளாஸ் ரூம் வேணுமா? உங்க தெரு ரோடு ரொம்ப மோசமா இருக்கா? இனிமே அமைதியா வேடிக்கை பார்க்காதீங்க. இப்போ உங்களுக்கு விதிகள் தெரியும். தைரியமா உங்க எம்எல்ஏ கிட்ட போய் இது எங்க உரிமை, இதை செஞ்சு கொடுங்கன்னு கேளுங்க.